ஹலோ மாஸ்கீஸ், திரும்ப நானே வந்துட்டேன். கேட்டி கேட்டி, சொல்லுங்க மிஸ்டர் ஒயிட். டிட் யூ மிஸ் மீ? நோ மிஸ்டர் ஒயிட். சரி டாப்பிக்கை சொல்லு. என் 8 யூஸ் பண்ணி 5 ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் உருவாக்கியிருக்கோம் மக்களே. இப்போ அதை 1 by 1 பார்க்கலாம். டீப் லெக்சர்ஸ் கூப்பிடலன்னு கொஞ்சம் கோவமாக இருக்கான். எனிவே சரி, கேட்டி சொன்ன மாதிரி N8N ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களே, அவங்க வந்து N8N வந்து ப்ரொமோட்டே பண்ண மாட்டுறாங்க. ஐ மீன் எதுக்கு N8N கிளாடே மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐ கேன் சி ஸோ மெனி வீடியோஸ். ஐ யூஸ் டு திங்க், என்னடா அது எதுக்கு மாறினாங்க, என்ன நடக்குது? N8N வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் ஆகிட்டாங்கக்காக மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அப்டேட் ஆக முடியாது. ஆட்டோமேஷனில் நீங்கள் பெரிய லெவலில் போகணுன்னா அதுக்கு N8N பேசிக்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிளாடே சீரியஸாக கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் நான் இந்த வீடியோவையும் N8N ஒர்க் ஃப்ளோ வச்சே பண்ணியிருக்கேன். N8Nோட பேசிக்ஸ் என்னென்னு, N8N ஃபஸ்ட்டு என்னன்னே தெரிலனா நான் ஒரு 3 வீடியோஸ் N8N பற்றி போத்திருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக புரியும். ஓகே, சப்போஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட மற்றவங்க வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து N8N பேசிக்ஸ்க்காகையாவது நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா N8Nல ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு டாபிக், அதாவது ஒர்க் ஃப்ளோ நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஒர்க் ஃப்ளோஸ் மூலியமாக தான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ பேட்டர்ன்ஸ் புரியணும் உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏஐ ஆர்கஸ்ட்ரேஷன், அதாவது ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த பேட்டர்னை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் பேட்டர்ன்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஃப்ளோ இல்லை ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்ட்டே பில்ட் பண்ண முடியும். மற்ற எந்த பேட்டர்னை கூட்டிகிட்டு வந்தாலும் இதுதான் வந்து பேஸு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேரலல் டூல் ப்ராசஸிங், பிரான்ச்சிங் தாட்ஸு, பேரலல் எவாலுவேஷனு, மோஸ்ட்லி பேரலல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் லைன்ஸ், அதாவது இருக்கும் ப்ராசஸ் ஸ்ப்ளிட் இன்டூ ஸ்டேஷன்ஸ். அதாவது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது ஏஜென்ட் அசம்பிளி லைனு, அப்புறம் காம்படிட்டிவ் ஏஜென்ட் என்சம்பிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு பேட்டர்ன் இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் 5 ஒர்க் ஃப்ளோலையும். இப்போ நீங்கள் பேட்டர்ன்ஸை பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இந்த பேட்டர்ன்ஸில் யூஸ் பண்ணுற நம்ம ஏபிஐஸும் ப்ராம்ப்ஸும் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன் நான் சொல்லிடுறேன், நீங்கள் எந்த மாதிரி ஏபிஐ கால் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுங்கிறது தெரியும். எந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதை இந்தளவு ஏஐ புரிஞ்சுக்குதோ, அது வந்து எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குதோ அதை வச்சு தான் நம்மளோட ரிசல்ட் கொடுக்குதாங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே ஏபிஐஸ் அண்ட் உங்கள் ப்ராம்ப்ட்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்கு ரெக்வஸ்ட், எந்த ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி ப்ராம்ப்ட் உள்ளே அதை சென்ட் பண்ணுறீங்க, எப்படி வந்து அந்த ப்ராம்ப்டெல்லாம் வந்து வேலை செய்யுது, ஸோ எந்த ஏஐயோட ஏபிஐ யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து தான் இங்கே பேசப்படும். ஓகே, இப்போ வாங்க ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே மாஸ்கீஸ், இப்போ ஒர்க் ஃப்ளோ 1 பார்ப்போம். ஒர்க் ஃப்ளோ 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10. அதாவது நீங்கள் எந்த டாப் 10 அடித்தாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பைப்லைன் தான் இந்த பைப்லைன், அதாவது இந்த ஒர்க் ஃப்ளோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ 1 என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு டாப்பிக்கு, ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்கள். ஓகே, வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சும்மா டைப் பண்ணுவோமா? கண்டிஷன்ஸ் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கிவ் சர்ச். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து அந்த மோடுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்த்துட்டு அப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ 1. ஓகே, ஸோ இட்ஸ் லோடிங். ஓகே, லோட் ஆகி 10 ஐட்டம்ஸ் வெளில போயிருக்குன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நாட்டோ ரஷ்யா எக்ஸலேஷன் சினாரியோன்னு சொல்லிட்டு ஜியோ பொலிட்டிக்கலோட ஃப்ளாஷ் பாயிண்ட்டை அப்படியே எடுத்து சொல்லுது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ளாஷ் பாயிண்ட். ஓகே, எல்லாமே கேட்டகரி ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ளாஷ் பாயிண்ட்டுங்க. இது இல்லை கேட்டகரி மாடர்ன் வார்ஃபேஸ். ஸோ எல்லா வேர்ல்டு வார் 3 பற்றி டாப் 10 எல்லா நியூஸுமே வந்து இது சொல்லுது. சூப்பரு, ரைட்டு, ஓகே, டன்னு. சரி, ஓகே, சரி, இப்போ இதை விட்டுருவோம். ஓகே, சூப்பர், டன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே என்னோடய ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து
ஒரு வெப்புக்கை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ரெக்வஸ்ட்டாக, ஓகேவா. அது வந்து இங்கே கெட் மூலிமா போய் ஆக்சியோஸ் மூலிமா நான் கெட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சியோஸ் மூலிமா நான் அந்த மொத்தத்தையும் கெட் பண்ணி செட் ரிசல்ட்ஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டைல் டிசைன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா. இங்கே ஒன்று ஒன்றா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, உங்கள் கண்ணுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அது வந்து ஃப்ரண்ட் எண்டு அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸு அது வந்து ஒரு வேறு கேட்டகரி. நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ மட்டும் தான் பார்க்குறனால ரெக்வஸ்ட்டை இது பண்ணி என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ChatGPTயோட API மாடலுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன், ஓகேவா. ஸோ OpenAI அக்கௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டை வச்சு ChatGPTயோட API மாடலில் GPT 5.2 தான் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு, அதாவது லேட்டஸ்ட் மாடல் இது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொரியை பாஸ் பண்ணி விட்டுறேன் இந்த இன்புட் டேட்டா. ஸோ இன்புட் டேட்டா பாஸ் பண்ணும்போது அது World War 3 பாஸ் ஆகிடுது, ஓகேவா. பாஸ் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை தருது. அந்த ரிப்ளையை என்ன பண்ணுறேன், திரும்பி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வெளில எடுத்துடுறேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னு ஒரு ஸ்ப்ளிட் அவுட் உங்களுக்காக நான் சும்மா உங்களை இது பண்ணுறதுக்காக, உங்களுக்கு புரிய வைக்கணுக்காக அதை மட்டும் தனியாக எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் எடுத்து கோடு வச்சு நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும், அதாவது இந்த JSON ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். இதில் பார்க்குறத விட டேபிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். டைட்டில், இந்த சம்மரி, கீ ஃபீச்சர்ஸ் இதை மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன், ஓகேவா. இல்லைனா ஸ்கீமா மோடில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி, ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் மாடலை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ. இன்னொன்று நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், இங்கே ஆக்டிவ்னு ஒரு ஸ்டேட் இருக்குது கரெக்டாக N8N. இது என்னென்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ப்ரொடக்ஷன் URL இங்கே ஒன்று தனியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வேர் இஸ் திஸ் பிளேஸ், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே. ஸோ பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் URLக்கு போயிடும், ஓகேவா. டெஸ்ட் URL கிடையாது, ப்ரொடக்ஷன் URL. இப்போ நீங்கள் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல, இது அப்படியே இருக்குதா, இது அப்படியே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ இங்கே நான் திரும்ப போய் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி ஜப்பான் அப்படின்னு கொடுத்து எது வேணால் கொடுக்கலாம், ஓகே. ஜப்பான் நான் சும்மா கொடுத்துருக்கேன், ஓகே. சர்ச்சுன்னு கொடுத்தேன்னா அது லோடிங் மோடில் இருக்குது, ஓகே. இங்கே போய் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆகுறதே தெரில, ஏன்னா அது ப்ரொடக்ஷன் மோடில் இருக்குது, ஓகேவா. ஆனால் இந்த எக்ஸிக்யூஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகிட்டுருக்கும் இங்கே, ஓகேவா. ஸோ ஏர்லேஷன்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம், ஓகேவா. ஆனால் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும். எனிவே உங்களுக்கு வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அது ப்ரொடக்ஷன் URLனால நம்ம டெஸ்ட் பண்ணல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிட்டோம், ஓகே. ஸோ அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ இது சக்சீடன்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இது வேணா பார்க்கலாம், வேணான்னா பார்க்க தேவையில்லை, இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி திங், ஓகே. ஆக்டிவ்னு கொடுத்து அப்புறம் ப்ரொடக்ஷன் URL நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அது வேலை செய்யும். ஸோ ஜப்பான் நடிச்சோடனே டோக்கியோ, கேட்டகரி சிட்டி, அப்புறம் கியோட்டோ, மவுண்ட் ஃபியூஜி, நாரா பார்க், அதான் ஜப்பானில் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. சில இது ரீஜனை சொல்லுது, சில இது ஐலாண்டை சொல்லுது, சில இது டிரான்ஸ்போர்ட்டேஷன், புல்லட் ட்ரெயின், அதாவது அதை பற்றி சொல்லுது. ஸோ டாப் 10 எந்த டாபிக் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேங்கிறதுக்கான ஒரு ப்ராம்ப்டை நான் டைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கீ ஃபீச்சர்ஸு, மெயினான பாயிண்ட்ஸு, பாப்புலாரிட்டி ஸ்கோர் என்ன, அதோட அது என்ன கேட்டகரி, இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ. செகண்ட் ஒர்க் ஃப்ளோ என்னான்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா தான் நம்மளோட செகண்ட் ஒர்க் ஃப்ளோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த டிசைன் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே உங்களோட டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. நேம் இஸ் மாஸ்கி பாய் அண்ட் ஐ எம் யூடியூபர், ஓகேவா. போட்டுருங்க, ஓகேவா. போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்க்கு இது இருக்கும், அதாவது ஒயிட் மாஸ்க், பிளாக் மாஸ்க், ரெட் மாஸ்க், கோல்டு மாஸ்க். கோல்டு மாஸ்க் நியூஸு, ரெட் மாஸ்க் சோஷியல் மீடியா. ஸோ பிளாக் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சினிமா, ஒயிட் மாஸ்க் எஜுகேஷன். நான் தான் ஊஸ் மாஸ்கி பாயில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா, இல்லை தமிழில் வேணுமா, இல்லை ரெண்டும் கலந்து தங்கிலீஷில் வேணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ கேப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் அந்த ஒர்க் ஃப்ளோவை செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லிங்க்டின் வேணுமா, இல்லை ரெடிட் வேணுமா, இல்லை எக்ஸ் வேணுமா, இல்லை மூணுமே வேணும்னா மூணுத்துலேயும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பேஸ்ட் யுவர் கேப்ஷன் ஆல்சோ. இன்ஸ்டாவா இல்லை யூடியூபோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபெயில் டு ஃபெச் தான் ஆப்வியஸ்லி வரும். ஏன் தெரியுமா,
ஏன்னா நம்ம இங்கே எக்ஸிக்யூட்டே ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ இங்கே கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுப்போம். ஓகே, அங்கே ஜென்ரேட் ஆகிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஓ மை காட், இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகே, அங்கே ஜென்ரேட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். இங்கேருந்து போய் ஓகே இதில் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு இதுக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்துருவோம். ஓகே, ஃப்யூச்சர் ரெடி கிரியேட்டர்ஸ் மாஸ்கி பாய் மைண்ட் செட். அடேங்கப்பா, டிஜிட்டல் கிரியேட்டராக இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப மாசாக ஆக போகிறாங்க. எஸ்பெஷலி ஆத்தென்டிக் பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க. பார்த்தீங்களா, சும்மா நான் வந்து மை நேம் இஸ் மாஸ்கி பாய் என்ன யூடியூபர்னு கொடுத்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் கிரியேட்டர் எக்கனாமி இன்னும் ஸ்கேலபிள் ஆகும். அதாவது தங்கிலீஷில் கொடுக்குது பாருங்கள், வித் சம் ஹேஷ்டேக்ஸ் டூ. ஸோ லிங்க்டினுக்கு தேவையான ஹேஷ்டேக்ஸு, லிங்க்டினுக்கு தேவையான மெசேஜஸ் எல்லாம் கொடுக்குது. அடுத்து ரெட்டிட்டுக்கு தேவையான ஹேஷ்டேக்ஸு, ரெட்டிட்டுக்கு அதாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ கேப்ஷன் லிங்க்டின் பார்த்திங்கன்னா அதோட அல்காரிதம் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கேப்ஷன் போட்டு பெரிய லெவலில் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். ரெட்டிட்டு கொஞ்சம் லிங்க்டின் அளவு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவு பெரிய லெவலில் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எக்ஸு பை த்ரெட்ஸுங்கிறது இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸு மெட்டாவோடது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நியூ கேப்ஷன் பண்ணால் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம பண்ண போகிறதில்ல. நான் வந்து உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அதோட ஒர்க் ஃப்ளோ. அதாவது இந்த ஒர்க் ஃப்ளோக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? காம்படிட்டிவ் ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்புட்டும் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹிடன் லேயர்ஸ்லாம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ கேப்ஷன் நம்ம இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகம். இப்போ பிளாக் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சினிமா ரிலேட்டடாகவே சொல்லணும். ரெட் மாஸ்க் சோஷியல் மீடியா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடாகவே சொல்கிறனால டிஜிட்டல் கிரியேட்டர்னு ஏதோ பண்ணி சொல்கிறான். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒயிட் மாஸ்க் எஸ்ன்னு கொடுத்து ஸோ வந்துடும். ஸோ இங்கே அசிஸ்டண்ட்டில் வந்து நான் வந்து இங்கே வந்து GPT ஒன்றில் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ப்ராம்ப்ட்டு நம்ம கொடுக்குறது தான். சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் யூசர் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு யூசர் ப்ராம்ப்ட்டு கொடுத்தனால அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் மாடல் போகுது. ஓகேவா? ஸ்விட்சில் போய் பார்த்திங்கன்னா ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒயிட் மாஸ்க்னால் இங்கே அதாவது மேலே இது பிளாக் மாஸ்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் மாஸ்க்கு, இது வந்து கோல்டு மாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோ மாடல்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து 3 இருக்கும். லிங்க்டின்னு, ரெட்டிட்டு, எக்ஸு ப்ளஸ் தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிடுச்சு. இங்கிலீஷ் ஃப்ளாக்னா நோ, தமிழ் ஃப்ளாக்னா நோ, தங்கிலீஷ் ஃப்ளாக்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாக் வரியாக கொடுத்து டிஸ்கிரிப்ஷனு அப்புறம் எதுக்குள்ளெல்லாம் போகணுங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதுக்கேற்ற கேப்ஷன்ஸையும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கேப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டையும் நான் கொண்டு வந்துட்டேன். யூஸிங் எடிட் ஃபீல்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணி வெளில எடுத்து அதுக்கு பாருங்கள் எமோஜிஸும் அதுவே கொடுத்துருச்சு. ஸோ அந்த எமோஜிஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் ஒர்க் ஃப்ளோ. நம்மளோட தேர்டு ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஜாப் ஹையரிங். ஜாப்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை வந்து இப்போ நான் தான் வந்து ஒரு ரெக்ரூட்டர். நான் வந்து கேண்டிடேட்ஸ் எனக்கு தேவையான கேண்டிடேட்ஸை நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான ஒர்க் ஃப்ளோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஜாப் ஹையரிங் ஃபார்ம். ஓகே, ஃபார்மை ஃபில் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் எண்டாக பேக் எண்டாக அப்ளிகேஷன் டெவலப்பர் வேணும் எனக்கு வச்சுக்க. பைத்தான் எடுத்துப்போம். ஓகே, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறோமோ? இல்லை, ஃப்ரண்ட் எண்டே போவோம். ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ 3 years 13 yearsலாம் போனால் எவனுக்குமே கிடைக்க மாட்டாதா. இந்தியாவே எடுத்துப்போம். ஐஎஸ்டி இந்தியா ஸ்டாண்டர்ட் டைமு. ஓகே, ஸோ இங்கே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகே, எக்ஸிக்யூட். ஓகே, இதில் நான் 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு கூகுள் வேணுமா இல்லை கிட்டப்போட ஏபிஐ மூலயமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களா கேண்டிடேட்ஸை வியூ பண்ணுறதுக்கு? சரி, நான் கிட்டப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். கிட்டப்னு கொடுப்போம். ஓகேவா? ப்ராசஸ் இங்கே ஆகிட்டுருக்கா. 100% வரும்போது இங்கே பாருங்கள், இங்கே போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஸ்பீடில் ரொட்டேட் அடிக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ரிலேட்டட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன்னா அடுத்து கிட்டப்க்கு நான் வந்து அனுப்புகிறேன். செல்லம் எனக்கு வந்து ஒரு 5 பேர்
மட்டும் இருந்தால் போதும் பெர் பேஜ். ஓகேவா? அப்புறம் கிட்டப்போட என் டோக்கனை கொடுத்துட்டு கிட்டப்புக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு, ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு அவங்க யூஆர்எல்ல போடுறேன் உள்ளே. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி தேவையான 5 ஐட்டம்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 5 ஐட்டம்ஸை மட்டும் எடுத்துக்கின்னு லூப் ஓவர் கொடுத்துட்றேன். லூப் ஓவர்னால் என்னது, ஃபார் லூப்பு. நம்ம வந்து கோடிங் பண்ணவங்களுக்கு பிடிக்கும். கோடிங் பண்ணாதவங்க லூப் ஓவர்னால் என்னென்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனாக ஒவ்வொன்று இதுவாக போய் கடைசியில் எண்டிங்கில் முடிஞ்சு வர்றது தான். ஓகே, முடிஞ்சிருச்சு. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து வெளில வந்தவங்கள வந்து நான் இங்கே ஆக்சஸ் பண்ணி அவங்களோட பேர் இது எல்லாத்தையும் எடுக்கிறேன் வெளில. ஓகேவா? வெளில எடுக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது யூஆர்எல் மூலிமா கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வெளில எடுக்கிறேன். நம்ம அதே டோக்கனை போட்டுட்டு போனால் ஃபஸ்ட்டு வந்து அது யூஆர்எல் தான் கொடுக்கும் இந்த இது. ஓகேவா? அந்த யூஆர்எல்லேருந்து நேமாக மாற்றணுன்னா நான் இந்த HTTP ரிக்வஸ்ட், அதாவது ஒன்றா போய் இந்த 5 ஐட்டம் ஜென்ரேட் ஆச்சுல இந்த ஸ்பிட் அவுட்டில், அதில் லூப் ஓவர் கொடுத்து ஒன்றா நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு HTTP ரிக்வஸ்ட்டில் ஒன்றா எடுத்து அந்த எடிட் ஃபீல்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ChatGPTக்கு அனுப்பி எனக்கு வந்து இது வந்து இவன் என்ன பண்ணியிருக்காங்கிறத சொல்லுங்கிறத சொல்லி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்பி அதே மாதிரி 5 இதுக்கும் பண்ணி அதை ஒரு கோடு மூலிமா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரும். அதை வந்து கோடு மூலிமா கிளியர் அண்ட் கட்டாக ஜென்ரேட் பண்ணி எனக்கு தர சொல்கிறேன். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, இதெல்லாம் வந்து நான் கோடு மூலிமா வெளில எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள், மேட்ச்டு கிட்டப் ப்ரொஃபைல்ஸ், வியூ கிட்டப். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இந்தியா மோஸ்ட் சீனியர் ஜென்ரல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு கூப்பிட்டு ஃபுல் ஸ்டாக், அதாவது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் எல்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான இதை கேண்டிடேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரூ கிட்டப். ஓகே, ஸோ இது ஒரு விதமான ஜாப் ஹையரிங். சரி, இது ஓகே, எனக்கு புரியுது. ஏதோ கூகுள்னு ஏதோ சொன்னியே ப்ரோ, அது என்னான்னு பார்ப்போமா? இதுக்கு நான் அப்ளிகேஷன் டெவலப்பர் கொடுக்குறேன். ரேரு, ஓகே, ஒரு இருக்கிறதுலே ரேரான விஷயத்தை எடுத்துகிட்டு போவோம். 5 years இந்தியா IST. ஓகேவா? இப்போ இங்கே வெளில வந்துட்டு கூகுள் போவோம். கூகுள் டாக்ஸ்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டாக்ஸ்னால் என்னென்னு புரியும். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு, ஓகே, இங்கே நான் சப்மிட் கொடுத்துட்றேன். கண்டினியூ வித் கூகுள். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆகி டக்குன்னு அது கொடுத்துருச்சு பாருங்கள் இங்கே. ஓகே, ஸோ இங்கே ஏகப்பட்ட போர்ட்ஃபோலியோ வேணும்னா உங்களுக்கு இந்த இது பண்ணணும். என்ன ப்ரோ இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் அடிக்கும் போது ஆல் queries இன்க்ளூட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹெல்ப்லி குயிக்லி ஃபில்டர் கேண்டிடேட்ஸ் பை லெவல். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணனா, ஓகேவா, உங்களுக்கு அவங்களோட லிங்க்டினோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டாக்ஸ் மூலியமாக ட்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து கேண்டிடேட் ஃபில்டரிங் ரொம்ப ஈஸியாக இருக்குனுக்காக நான் அதை கொண்டு வந்தேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃபில்டரிங் அவுட் ஃபார் ஜாப்ஸ் ஹையரிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஹையரிங் ஃபார் ஜாப்ஸ் வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நேரம் தான் இந்த வந்து கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ சாங் ஜென்ரேஷன், அதாவது பிளாக் மாஸ்கோட ஃபேவரட் டாபிக் இது. சொல்ல போனோம்னா சாங் ஜென்ரேஷன், அதாவது ஒரு டாப்பிக்கை மட்டும் நான் இன்ட்ரூ பண்ணி ஏதாவது லாங்குவேஜ் கொடுத்து, தங்கிலீஷ் போகுமா, அப்புறம் வந்து மெலோடி கொடுத்து அம்மிங் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. அம்மிங்னா என்ன தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மிங் ரொம்ப பிடிக்கும் நான் பிளாக் மாஸ்க்கு. அந்த மாதிரி வர்றது தான் வந்து அம்மிங் சொல்லுவோம். சாங்கு பேரே நான் ஒன்றும் என்ட்ரு பண்ணல. ஹீரோயின் என்ட்ரின்னு போடுவோம். என்ட்ரி டு சி ஹீரோ. ஓகே, ஸோ ஜென்ரேட் மியூசிக்கை தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் நீ வந்து பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஏபிஐலாம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஏபிஐ வந்து சூனோ ஏபிஐ அப்படிங்கிற ஒரு ஏபிஐ இருக்குது. அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்குது. ஓகே, லெட் இட் ஜென்ரேட். அது வரையும் நம்ம சூனோ ஏபிஐயோட டாக்குமெண்டேஷனை போய் பார்த்துட்ருப்போம். சூனோ ஏபிஐ. ஸோ சூனோ ஏபிஐ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா சாங்கை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதோட டாக்குமெண்ட்னு போய் அடிச்சிங்கன்னா
ஓகே. ஸோ லிரிக்ஸும் அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். லிரிக் ஜென்ரேஷன் ஏபிஐன்னு இருக்குது பாருங்கள், மியூசிக் ஜென்ரேஷன் ஏபிஐ. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே. ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இதை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அதை போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் க்ளியராக புரியும். ஓகே. ஸோ லிரிக்ஸ் க்ரியேஷன் ஏபிஐஸ் இருக்குது, ஆடியோ ப்ராசஸிங் ஏபிஐ, மியூசிக் வீடியோ ஏபிஐ, யூட்டிலிட்டி ஏபிஐ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வெறும் மியூசிக் ஜென்ரேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மியூசிக் மட்டும் நீ ஜென்ரேட் பண்ணி கொடு. லிரிக்ஸ் பார்த்தோன்னா நான் வந்து உங்ககிட்டேருந்து நான் எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு வந்து நான் ஒன்று வச்சுருக்கிறேன், அதாவது அதுக்கு தான் வந்து நான் ChatGPT வச்சுருக்கிறேன். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் எனக்கு. ஸோ இது மியூசிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டாஸ்க் ஐடி ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். அப்புறம் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணாலே எனக்கு அது மியூசிக்கை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதை கொடுத்த உடனே அது வந்து நான் எடிட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு எத்தனை சாங் வருங்கிறது தெரில. மோஸ்ட்லி 2 சாங்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து சூனோ ஏபிஐ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது 2 சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க அவங்க. ஓகேவா. இந்த டேஷ்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த கிரெடிட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் 50 கிரெடிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வேலை செய்யும். ஸோ அது லோடிங்லேயே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு நல்லா இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் டாக்குமெண்டேஷனில் ஜென்ரேட் போஸ்ட் இன்னொன்று இருக்குது. ஓகேவா. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்கள் டைட்டில் போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஆச்சு, போதா இல்லையா? போயிடுச்சு, வெயிட்ஸ் அங்கெயின் போயிடுச்சு. ஓகேவா. ஸோ சாங் ஜென்ரேட் ஆகிடுச்சின்னு வந்துடுச்சு. சரி, அதை அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஆடியோ வெயிட் எவ்வளோ, ஸ்டைல் வெயிட்டு, வோக்கல் ஜென்ரேட்டரு, நெகட்டிவ் டேக்ஸ் என்ன இருக்குது, பர்சனல் மாடலு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா. சக்ஸஸ்னால் அதுவே மெசேஜ் சக்ஸஸ்ன்னு வந்துடும் வித் டாஸ்க் ஐடி டீட்டெயில்ஸ். ஓகே. இப்போ நம்ம பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி போய் இந்த மாடலில் போய் நான் என்ன சொல்லிடுறேன், ஸோ ஜென்ரேட் லிரிக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா. சிஸ்டம்லேயே சொல்லிடுறேன், யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல் சாங் ரைட்டர். ஓகேவா. எனக்கு தயவுசெய்து சாங் எழுதித்தான்னு கொடுத்துட்டு இந்த வேர்ஸ்லாம் போட்டு இன்ட்ரோ இதெல்லாம் போட்டு ஃபைனல் சாய்ஸ்லாம் போட்டு கொடுத்துருனோடனே அதுவே வந்து எனக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராம்ப்ட் அண்ட் ஏபிஐ கைஸ். இதான் உண்மை. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல். இதான் நான் சொன்னல சூனோ ஏபிஐயோட டோக்கன் யூஸ் பண்ணி அதோட ஆக்சஸ் கொடுத்து போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு தேவையான கீஸ் எல்லாம் உள்ளே பாஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கால் யூ பேக் வராது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பாஸ் பண்ணி கொடுத்தோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஓகேவா. இந்த சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து இதிலே பார்த்துருப்பீங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், இங்கே சக்ஸஸ்ஸு. ஓகேவா. வித் ஐ திங்க் டாஸ்க் ஐடியும் வரும்னு நினைக்கிறேன். வித் டாஸ்க் ஐடியும் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். ஏன்னா டாஸ்க் ஐடி ஜென்ரேட் ஆனால் மியூசிக் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 35 செகண்ட்ஸ் நான் அப்ராக்சிமேட்டாக கொடுத்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மியூசிக்கோடு ஆட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். அதாவது யூஆர்எல், சாங்கோட யூஆர்எல், இமேஜ் இதுன்னு கொடுத்துட்டு நான் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த சாங்கை மட்டும் எடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான் ஜென்ரேட் ஆகிருக்குது. ஓகேவா. சாரி, 2 பாட்டுமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இமேஜ் 1, இமேஜ் மியூசிக் 2. ஓகே, 2 பாட்டுமே ஜென்ரேட் ஆகிருக்கு. குட். இப்போ போய் இங்கே போய் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு இருக்கும். வாவ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அவர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மாறும். ஓகேவா. இப்போ நான் ஓகே ஏதோ பாட்டு போகுது. ஏதாவது பாட்டு இருக்கா? தங்கிலீஷில் வருது பாருங்கள். வெயிட், லெட் மீ ரெடியூஸ் திஸ். ஹீரோயின் என்ட்ரி பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? ஸோ இதுவே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, அதுவே எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஐ ரியலி வாண்ட் ஷோ திஸ் டு பிளாக் மாஸ்க். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் நான் பார்க்கணும். தட்ஸ் ஆக்சுவலி குட். ஓகே, இது என்ன பாட்டு? இது இந்த மாதிரி இருக்குது, கேட்போம். ரெண்டுமே வேறு வேறு மியூசிக் ஃப்ளோ இருக்குது பாருங்களேன். ஆனால் ஒரே லிரிக்ஸ் தான், பட் ஆனால் மியூசிக் ஃப்ளோ பாருங்கள். நான் தங்கிலீஷ்னு கொடுத்தனால தங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து ஹீரோ பார்க்குறன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுது வித் மெலோடி, அம்மிங் கொஞ்சம் அங்கங்கே போட்டுட்டு.
ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாங் ஜென்ரேட்டர் வேலை செய்யும். அதாவது நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு டாப்பிக்கு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் மியூசிக் ஸ்டைலில் அம்மிங் கொடுத்தோடனே அது ஒரு பாட்டே வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. வாவ். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து ஒர்க் ஃப்ளோ பார்ப்போம். ஓகே, பிளாக் மாஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம சாங்ஸ் வச்சு பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் சோஷியலைஸாக பார்க்கணுன்னா நம்ம வந்து ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட், அதாவது ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எந்த சிட்டியை நான் டைப் பண்ணாலும் எனக்கு அதோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வேணும்ப்பா அப்படின்னு நான் கேட்பேன். ஓகேவா, அது ரிலேட்டடாக ஒரு ஏபிஐ பார்க்க போகிறோம், அது ரிலேட்டட் ப்ராம்ப்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சிட்டியை டைப் பண்ணுறேன். சென்னை வேணாம், சென்னைக்கு ரொம்ப காமனாக இருக்குது. மதுரை போடும், மதுரை, நான் மதுரைக்காரன்டா. ஓகேவா, ஸோ மதுரை டைப் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்து இங்கே மதுரை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தேன்னா இங்கே இந்த போயிட்டுருக்குது. ஓகே, வெயிட் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இங்கே வெயிட் நோடு கொடுத்தேன்னா, ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஏபிஐ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுக்கு தேவையான கண்டென்ட் டைப்பு ஜேசானு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ராம்ப்டே கொடுத்துருக்கலாம். ஓகேவா, ஸோ மேக்ஸ்டு க்ரால்டு பர் சர்ச் வந்து 10 கொடுத்தா எனக்கு போதும்ப்பா. மதுரையை பற்றி கேட்டிருக்கிறேன். ஓகேவா, 10 கொடுத்தா எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து இட்ஸ் ஈஸி, அந்த ஏபிஐலேருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அந்த டோக்கன்லேருந்து திரும்பியும் இந்த டோக்கன், ஓ மை காட், டோக்கன் வந்துடுச்சோ. ஓகே, எனிவே, ஸோ டோக்கனை எடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோக்கனே நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த டோக்கன் தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகே, எப்படி இந்த டோக்கனை நான் இந்த வீடியோ முடிச்சோன்னே டெலீட் பண்ணிடுவேன். ஸோ நோ வரிஸ் அட் ஆல். ஓகே, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு, ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் இதுலேருந்து எடுத்துன்னு உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகே, 10 ஐட்டம்ஸ். ஓகேவா, எடுத்துட்டோமா. இப்போ இங்கே பார்த்தோன்னா அது ஷோ கேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேப்ஸு, சப்போஸ் அவங்கள்ட்ட வந்து வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டும் இங்கே வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎம்ஹெச் ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட்டு, இது ப்ரைம் ரியலேட்டர்ஸ். ஓகேங்களா, அண்ணா நகர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஸ்க்ராப்பிங் மூலிமா நான் எடுத்தேன். அதாவது ஜில்லோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கூகுள் ஸ்க்ராப்பிங் மூலிமா நான் இதெல்லாம் எடுத்தேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏபிஐ வித் ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த மாதிரி உங்களால் ஒரு ப்ராஜெக்டே உருவாக்க முடியும். இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ப்ராஜெக்ட் கைஸ், சாம்பிள் ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா, இதுக்கு இன்னும் இல்லை. இங்கே பாருங்கள், 4 நோடு தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 ஒர்க் ஃப்ளோ தான் ஓரளவு வந்து ஒர்க் ஃப்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 ஒர்க் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா ஓரளவு சிம்பிளாக தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ 4 நோடோ 5 நோடோ தான் இருந்தது. அதேமாதிரி 4th 5th 4 5 தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசான்டல் லைன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. உங்களுக்கே இதை பார்த்தா தெரியும். ஓகேவா, ஏன்னா ஏபிஎஸ் மூலிமா இப்போ வந்து நீங்கள் வந்து எதை வேணால் பண்ணலாங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏஐ ஏஜென்டிக் ஏஐயாக இருக்கட்டும், ஏஐ ஆர்கஸ்ட்ரேஷன் மூலிமா இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் பண்ணலாம். யூ ஜஸ்ட் நீட் ஏபிஐ. ஓகே, அண்ட் சம் சூப்பர் டூப்பர் ப்ராம்ப்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் இருந்தால் மட்டுமே போதுங்கிற மாதிரி கிளியர் அண்ட் கட்டாக N8N யூஸ் பண்ணும்போது தெரிய வருது. ஓகேவா, N8N என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, N8N அழியாது. N8N இஸ் ஃபார் பேசிக்ஸ். இப்போ நீங்கள் 5 ஒர்க் ஃப்ளோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு 6வது ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக தரேன். அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மெயினான ஒரு டாப்பிக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோவோட 6 இதோட டாபிக் என்னென்னா ஃபின்டெக், ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஒர்க் ஃப்ளோ செய்ய முடியுதா பாருங்கள். செஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போட்டால் மட்டும் போதும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அதோட ஆர்கிடெக்சர் காமிக்கிறேன். ஓகே, இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நான் எப்போதும் யூஸ் பண்ணதான். அது வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் யூ கேன் யூஸ் ஆங்குலர் ஆர் எனிதிங் யூ வாண்ட். பேக் எண்ட் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுவேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் யூஸ் நோட் ஜேஎஸ் ஆர் ஜாவா. ஓகே, ஃபின்டெக் ஏபிஐஸ்னு சில ஏபிஐஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைப்பு பேமெண்ட்ஸு, ஓகேவா, பிளேடு பேங்க் டேட்டா, ட்வீலோ எஸ்எம்எஸ் ஓடிபிக்கு, AWS அதாவது க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து க்ளவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா, பேங்க்ஸ் லைக் ஃபைனான்ஷியல் சிட்டி பேங்காக இருக்கட்டும், HSBCயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து டிஜிட்டல் பேங்கிங்க்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏபிஐஸ் தான் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க வித் ஆத்தென்டிகேஷன் ஆப்வியஸ்லி. ஏன்னா செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம்ட்டு எல்லாருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி ஆன்பிரமிஸ் டேட்டா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இல்லை டேட்டா சென்டர் வச்சுக்கலாம், இல்லைனா க்ளவுட்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்டெக்கோட ஆர்கிடெக்சர்.
அதாவது ஒர்க் ஃப்ளோ 6ஓட ஆர்கிடெக்சர். உங்களுக்கு என்ன ஏபிஐஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஏபிஐஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபைனலாக ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய பேர் N8N வேணான்னு சொல்லும்போது உண்மையிலே காட் ஹர்ட். ஏன்னா நம்ம படித்தது வேஸ்ட்டாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் என் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் என்றைக்குமே நம்ம படித்தது வேஸ்ட்டாக போகாது. எதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ பிலீவ் இன் வாட் யூ ஸ்டடி கைஸ். ஓகே, ஜஸ்ட் பிலீவ் அண்ட் கோ ஃபார் இட். ஓகேவா? இப்போ நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு எவனாவது சொன்னான்னா கண்டுக்காத. உனக்கு தெரியுதா? ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகும், இது எதுலையாவது யூஸ் ஆகும் தெரிஞ்சால் ஜஸ்ட் கோ ஃபார் இட். அட்வைஸ் மட்டும் நல்லா பண்ணுவாரு, ஆனா வீடியோஸ் பண்றப்ப கூப்பிட மாட்டாரு. சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல மீண்டும் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.